பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வோம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அரூபியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரூபியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதிகளை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஜெபம் செய்வோம். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அனுதினமும் எங்களை வழிநடத்தி வருகின்ற அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, மனமகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான பரிசுத்தம் நிறைந்த ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சென்ற நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணிகளைப் போல காத்து ஆசீர்வாதமாக வழிநடத்தின ஆண்டவர், இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நல்ல கிருபைகளை தந்திருக்கின்றீர். ஒருவேளை இல்லங்களிலே முடக்கப்பட்டாலும் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க மறந்து போகாதபடி ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நல்ல அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் தருகிறீர், நன்றி சொல்லுகின்றோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசன்னம் நிறைவாய் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை பாடி ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தையை படித்து தியானிக்கவும், எங்கள் குறைவுகளை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி மன்றாடி ஜெபிக்கக்கூடிய நல்ல அனுபவங்களை தந்து நெருக்கங்களை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பராம் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த நாள் ஆராதனையினுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நாம் அனைவரும் இணைந்து 228வது ஞான பாடல், கதிக்கெல்லாம் மேலான கதியாம் இயேசுவே, 228வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கதிக்கெல்லாம் மேலான கதியாம் இயேசுவே, நேசரான பர்த்தாவே உமக்கே என் நெஞ்சை வாஞ்சையாலே ஒப்புக் கொடுக்கிறேன். நான்  நானும் மது நோவாய்  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 நானும் மது ந
நாம் அனைவரும் இணைந்து 23வது சங்கீதத்தை படிப்போம். 23ஆம் சங்கீதத்தை நாம் சேர்ந்து படிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் அனைவரும் ஜெப நிலையிலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்திலே மன்னிப்புக்காக வேண்டுதல் செய்வோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு ஆராதிக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு உம்முடைய நாமத்தை பரிசுத்தமாய் தொழுது கொள்ள தடையாயிருக்கிற என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம் பாவங்களை அறிக்கை செய்து மனத்தாழ்மையோடு கூட கேட்போமாம். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று சொன்ன பக்தனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்ததை போல நாமும் நம்முடைய பாவங்களை மறைக்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவத்தையும் அறிக்கை செய்து ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்வோமாம். நம்முடைய பாவங்களை மறைத்து நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருந்து விடாதபடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மீட்பை பெறுகின்றவர்களாய் மாறுவோமாம். கடந்து வந்த நம்முடைய பாதையிலே கடவுளுக்கு பிரியமில்லாமல் செய்த அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லி உடன் வாழுகின்ற சகோதர சகோதரிகளை, ஏழை எளிய மக்களை, கஷ்டப்படுகின்றவர்களை உண்மையாய் நேசிக்க உதவி செய்ய மனமில்லாமல் இருந்த தருணங்கள் நம் வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே, நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போன தருணங்களை நினைந்து மனம் வருந்துகிறேன் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பை கேட்போமா. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற வாழ்க்கை வாழுகின்ற நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு பிரியமாய் பக்திக்குரிய வாழ்வு அமைந்ததா என்று சொல்லி ஒரு விசை நம்மை நாமே சோதித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட மறந்து போன தருணங்கள் உண்டு. வேலை நிமித்தமாக ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வர நேரமில்லை என்று சொல்லி சாக்குப்போக்குகள் சொன்ன காலங்கள் உண்டு. முழு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்பமாய் கூடி ஜெபிக்காத, ஆண்டவரை மகிமைப்படுத்தாத தருணங்களை நாம் நினைந்து பார்த்து நம்முடைய ஆன்மீக வாழ்விலே சறுக்கி போன தருணங்களை எல்லாம் நினைந்து
ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை மன்னியும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நம் அறிக்கை செய்வோமாம். உன்னை போல பிறனையும் நேசி என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் அந்த வார்த்தையை படித்தும் அறிந்தும் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நம்முடைய உடன் சகோதரர்களை கூட நேசிக்க மனமில்லாதபடி மன வைராக்கியத்தோடும் மன கடினங்களோடும் கூட வாழுகின்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே, சகோதரர்களோடு உடன் வாழுகின்ற மனிதர்களோடு ஒப்புரவாகி வாழ்வதற்கு மனமில்லாமல் போன தருணங்களுக்காக எங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பை கேட்போமா. கொடிதான கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட இந்த கால சூழ்நிலையிலும் கூட கவனமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி பல நிலைகளிலே அறிவுறுத்தப்பட்டும் கூட அநேக தருணங்களிலே கவனமில்லாதபடி உதாசீனமாய் நிர்விசாரமாய் ஒருவேளை நான் நடந்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே, எங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பை கேட்போமா. நம்முடைய வார்த்தையினாலும் நடக்கையினாலும் செயல்களினாலும் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த பாவங்களை ஒரு விசை நம்முடைய மனக்கண்களிலே கொண்டு வந்து, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் பரிசுத்தமில்லாமல் நம்முடைய சமூகத்திலே நடந்து நிற்கிறேன் அப்பா. செய்யக்கூடாது என்று சொல்லி நினைத்த பாவங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே நீர் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பிள்ளையாக என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோமா. நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்வதற்கு ஏற்ற விதமாய் 240வது கீர்த்தனை பாடலினுடைய பல்லவி, அனுபல்லவி மற்றும் 3வது சரணத்தை பாடி நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தாசை வருகுதோ, பசாசின் மேலே பட்சமுனக்கு திரும்ப வருகுதோ, அற்பநிமிஷ தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானில், நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை விசுவாசத்தோடு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நம்புகின்ற நாம் அனைவரும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, கர்த்தர் தந்து வருகின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக, மேன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் பாவிகளாயிருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது நிமித்தமாக நம்மேல் அன்பு காட்டி நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார் என்பதற்காக
ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாள் வரையிலும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். விலையேற பெற்ற ஜீவனை ஆண்டவர் கிருபையினாலே நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் சுகத்தோடும் பலனோடும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அவருடைய விலை மதிப்பில்லாத அன்புக்காக, அவருடைய இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லுவோம். நம்மிலே பலருடைய வாழ்விலே பல பலகீனங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு, களைப்புகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் கூட நம்முடைய பலவீனத்திலே ஆண்டவர் பலன் தருகிறார். நம்முடைய சுகவீனத்திலே ஆண்டவர் சுகம் தருகிறார். சோர்ந்து போகிற நேரங்களிலே நம்பிக்கையை தருகிறார், தைரியப்படுத்துகின்றார். பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்விற்கு பலனாக இருக்கிறபடியினாலே நம்மை பாதுகாக்கிற அவருடைய அன்புக்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல குடும்ப உறவுகள், அன்பான பெற்றோர்கள், பாசமுள்ள நல்ல பிள்ளைகள், உடன் பிறந்தோர், நல்ல உறவு நிலைகள் ஒவ்வொன்றுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கொடிதான கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே தியாகத்தோடு கூட பணிவிடைகளை செய்கின்ற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, உடன் பணியாட்களுக்காக, தூய்மை பணியாட்களுக்காக, இன்னும் பல்வேறு நிலைகளிலே இந்த பணிவிடைகளை எல்லாம் செய்வதற்கு உதவியாக, ஒத்தாசையாக, ஆலோசனையாக இருக்கின்றவர்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பலகீனப்பட்டிருக்கின்றவர்களும் ஒவ்வொரு நாளும் சுகமடைந்து பலனடைகின்ற நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய கிருபைகளை நாம் தொடர்ந்து கேட்கும்படியாகவும், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சுகமாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அன்புக்காகவும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நெருக்கடியான இந்த கால சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக, பலனாக, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணிகளைப் போல காத்த ஆண்டவர் இனி வருகின்ற காலங்களையும் நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நல்ல சுகத்தோடும் பலனோடும் பாதுகாப்போடும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார் என்று சொல்லுகிற நல்ல விசுவாசத்தோடு கூட நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நிலையிலே நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்கின்ற பாடலை பாடி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பக்தன் தாவீதோடு கூட சேர்ந்து நம் ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே. ஆமேன்.
இந்த நாளிலும் படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி யோவான் 21 அதிகாரம் 1 - 14 வரையுள்ள வசனங்கள். யோவான் நற்செய்தி நூல் 21 அதிகாரம் வசனங்கள் 1 - 14 முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவிலேறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்பவைகளே. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. இறைவா, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இணைந்து ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆசீர்வாதமான இந்த நாளினுடைய காலை பொழுதிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு நாங்கள் ஜெபிக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய உள்ளம் கையிலே நீர் எங்களை வணைந்து கொண்டிருக்கிறீர். எங்களை பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்கிறீர். தீமைகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் நிறைந்த உலகத்தின் ஓட்டத்திலே ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் அனுகூலமான துணையாகவும் இருந்து எந்த தீமைகளும் எங்களை மேற்கொண்டு விடாதபடி ஆண்டவர் தருகிற பாதுகாப்பு நிறைந்த நல்ல பராமரிப்பிற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற அனைத்து தம்முடைய பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தருடைய காக்கும் கரங்கள் தம்முடைய பிள்ளைகளை
அரவணைத்து ஆதரித்து பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எந்த விதமான பலகீனங்களுக்கும் சோர்வுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் இடம் கொடுக்காதபடி நம்முடைய வல்லமையான கரம் நம்முடைய பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வாதமாக வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான பெற்றோர், குடும்பத்தார், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். வயது முதிர்ந்தவர்கள் உண்டாண்டவரே, எந்த பலகீனங்களும் ஆட்கொண்டு விடாதபடி ஆண்டவர் அடைக்கலமாயிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான பெற்றோரை ஆண்டவர் ஆசீர்வதியும். பல நிலைகளிலே வேலைக்கு சொல்ல முடியாதபடிக்கு முடங்கி கிடக்கிற இந்த கால சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வழி நடத்துதல் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாகவும் எந்த நிலையிலும் நம்பிக்கை இழந்து விடாதபடிக்கும் பொறுமையோடும் ஜெபத்தோடும் காத்திருந்து கடவுளுடைய நடத்துதலை கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஞானமுள்ள பிள்ளைகளாகவும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாகவும் கடவுளுக்கு பயந்து வளருகின்ற நல்ல வாழ்க்கையை தந்து உம்முடைய அன்பு கரங்களாலே அரவணைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாட்களிலே வேலையில்லாத நிலையிலே இருக்கின்ற அன்றாடம் வேலை செய்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கின்ற வறுமைகளும் மாறி போகத்தக்கதாகவும் கர்த்தருடைய கிருபைகளையும் நன்மைகளையும் கண்டுகொள்ளத்தக்கதாகவும் யாருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமோ அவருடைய கண்களிலே தயவு கிடைக்கத்தக்கதாகவும் ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். பல நிலைகளிலே கொரோனா பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அகில உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, இந்த பாதிப்புகள் எல்லாம் முற்றிலும் மாறும்படியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய சரீரத்தில் இருக்கின்ற வியாதியினுடைய அகோரங்கள் எல்லாம் நிர்மூலமாகி போகும்படியாகவும் தொற்றினுடைய தாக்கங்கள் வெகுவாய் குறைந்து ஆண்டவரே எல்லா மக்களும் சுகமாய் வாழுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, மருத்துவ உதவிகளோடு கூட இருக்கின்ற தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். உடலாலே சோர்ந்து போனவர்கள் உள்ளத்தாலும் சோர்ந்து போகாதபடி நம்பிக்கையோடு தைரியத்தோடு இருந்து உடலாலும் ஆற்றல் வரத்தக்கதான அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்பு கடவுளே, பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே முன்னின்று பணிவிடைகளை செய்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், தூய்மை பணியாட்கள், இன்னும் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரை பணிபுரிந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதி நிமித்தமாகவும் பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய குடும்பத்தாரை இழந்து துயரத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கலங்கி நிற்கிற நம்முடைய பிள்ளைகளின் கலக்கங்களையும் கண்ணீரையும் ஆண்டவர் துடைத்து ஆறுதல் படுத்தி சமாதானத்தை தந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை சார்ந்து எங்கள் குடும்பத்தை சார்ந்து அநேகர் ஆண்டவர் இந்த பணிவிடைகளிலே பங்கு கொள்ளுகின்றவர்கள் உண்டு. தூரமான இடங்களிலே, தூரமான தேசங்களிலே வேலை நிமித்தமாய் சென்று வீட்டிற்கு திரும்ப முடியாதபடிக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகளில் இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய கிருபையும் பாதுகாவலும் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எந்த விதமான மன பயங்களுக்கும் இடம் கொடுக்காதபடி நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் உம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபையின் மூலமாக செய்யப்படுகின்ற நலத்திட்டங்களுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இதற்காக வாஞ்சியோடு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். பணிவிடைகளில் ஈடுபட்ட சபைக்குழு அங்கத்தினர்கள், இளைஞர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்வதை போல குடிதான் இந்த காலகட்டங்களிலே பகிர்ந்து வாழுகின்ற நல்ல அனுபவத்தை ஆண்டவர் தருகிறீர். தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் செயல்படுகின்ற திருச்சபையாக சான்றாக நிற்கத்தக்கதாக கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆராதனையிலே இந்த நேரம் வரையிலும் எங்களோடு கூட பிரசன்னராயிருந்த ஆண்டவர், உடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிற போது உடைய வார்த்தை எங்களோடு கூட செயல்படட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தை கொடுக்க அன்பு போதகரையும் ஆண்டவர் வல்லமையோடு நல்ல சுகபலன்களோடு காத்துக் கொள்ளும்படியாய் ஆற்றல் படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை கேட்கவும் நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழவும்
ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று மீட்பராம் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காருங்கள். திருக்கரத்தால் தாங்கி என்னை தீரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. ஓம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் கோட்டையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியே நாவின் சொற்களும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனாலிலே கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு என்கின்ற தலைப்பின் கீழே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு விருந்துண்ட காரியத்தை சிந்தனை செய்வது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆசீர்வாதமாக அமையும் என்று சொல்லுகின்ற நிச்சயத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களோடு சில காரியங்களை பேச விரும்புகின்றேன். இன்று நாம் வாசியை கேட்டு பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகின்றது. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அருமையானவர்களே, மனித வாழ்விலே விருந்தோம்பல் முக்கியமான ஒரு பண்பு என்பதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய விருந்தினர்களுக்கு, நண்பர்களுக்கு நாம் அநேக விருந்துகளை ஏற்படுத்துகின்றோம். உலக வாழ்வை எடுத்துக்கொண்டால் பிறந்த நாள் விருந்து, திருமண நாள் விருந்து, நினைவு நாள் விருந்து, சமபந்தி விருந்து என்று பல்வேறு விருந்துகள் இன்றைய உலகிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். திருமறையை காண்கின்ற போது எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகின்றது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று. விருந்தினர்களை மகிழ்விப்பதற்கான கட்டளையாக அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று ரோமர் 12வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகின்றது. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று 1 பேதுரு
4வது அதிகாரம் 9வது வசனம் குறிப்பிடுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் கூட அடிக்கடி விருந்துகளிலே பங்கேற்றனர். குறிப்பாக திருமறையை நாம் காண்கின்ற வேளையில ஆயக்காரனாகிய லேவி வீட்டில் போஜன பந்தி இருந்தார் என்று மார்க்கு 2வது அதிகாரம் 15வது வசனத்திலும், பரிசேயன் வீட்டில் பந்தி இருந்தார் என்று லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனத்திலும், பரிசேயர் தலைவன் வீட்டில் பந்தி இருந்தார் என்று லூக்கா 14:1, மார்த்தாள் வீட்டில் விருந்துண்டார் என்பதை லூக்கா 10வது அதிகாரத்திலும், இந்த மார்த்தாள் மரியாள் லாசரு வீட்டில் அவர் போஜனம் பண்ணினார் என்பதை யோவான் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலும் காண்கின்றோம். எல்லாவற்றையும் மேலாக கானா ஒரு கல்யாண விருந்தில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பங்கு பெற்றார். அந்த விருந்திலே குறைவு வந்தபோது அதை நிறைவாக்கி கொடுத்தார் என்பதும் நாம் திருமறையிலே காண்கின்ற உண்மையான அனுபவமாயிருக்கிறது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக வாழ்வின் கடைசி இரவில சீடர்களுடன் பந்தியமர்ந்தார் என்பதை நாம் பெரிய வியாழக்கிழமை அன்று சிறப்பாக சிந்தித்தோம். விழித்திருக்க மனமற்ற சீடர்களோடு, காட்டி கொடுக்க மனதாயிருந்த சீடனோடு, சந்தர்ப்பவாதிகளாக இருந்த சீடர்களோடு அவர் புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தார் என்று லூக்கா 22வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக சீடர்கள் மத்தியிலே காட்சி கொடுக்கின்றார். அந்த காட்சியின் அனுபவங்களில ஆண்டவரும் சீடர்களும் பெற்றுக்கொண்ட அனுபவம் விருந்தோம்பலின் உன்னதமான அனுபவமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அழைத்தார் என்று சொன்னால், அவர்கள் யாரை அழைத்தார் என்று சொல்லி நாம் சிந்தனை செய்கின்ற போது தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் போதும் என்று அவருடைய அழைப்பை ஏற்று பின் சென்ற சீடர்கள், குறிப்பாக லூக்கா 5வது அதிகாரத்தை நாம் காண்கின்ற போது மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களாக இருந்தவர்களை நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். லூக்கா 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். அப்படி அழைப்பை பெற்று அவருக்கு பின் சென்ற அந்த பேதுரு ஆண்டவரோடு வாழ்ந்த நாட்களில எத்தனையோ அறிக்கைகளை வெளிப்படுத்தினார் என்பதும் நாம் திருமறை வாயிலாக அறிகின்ற உண்மை. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று ஆண்டவரோடு பேசினவர், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டவர், காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று குறிப்பிட்டவர், குறிப்பாக எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் போக மாட்டேன் என்று உறுதியாய் சொன்ன இந்த பேதுரு மறுதலித்தது மட்டுமல்ல, ஆண்டவரை கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற நிலையில தன்னுடைய பழைய மீன்பிடி தொழிலுக்கு கடந்து சென்றான் என்று காண்கின்றோம். தங்களை அழைத்த அழைப்பை உதறி தள்ளிவிட்டு பழைய தொழிலான மீன்பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி திபேரியா கடலிலே மீன்பிடிக்கத்தக்கதாக செல்லுகின்றான். அப்படிப்பட்ட சூழலிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு விருந்தோம்புதலை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அது நட்புறவுடன் உறவாடுகின்ற ஒரு உன்னதமான அனுபவம்.
இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய நண்பர்களோடு உறவினர்களோடு விருந்தோம்புதலை வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நட்புறவோடு உறவை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக இவைகள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களிலே மக்கள் எல்லாம் இல்லங்களிலே முடங்கி கிடக்கின்ற நேரத்தில் நம்முடைய சபையின் சார்பிலும் எவ்வளவோ உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக? வேதனைகளிலே பங்கு பெறத்தக்கதாக, அவருடைய தேவைகளிலே உதவி செய்யத்தக்கதாக ஆண்டவர் நம்மை எல்லாம் பயன்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய மீன்பிடி தொழிலுக்கு சென்றவர்களை கோபம் கொள்ளாது தாமாகவே தேடி செல்லுகிறதை நாம் காண்கின்றோம். இன்றைய மனித வாழ்வை எடுத்துக்கொண்டால் உறவுகள் எல்லாம் சிதைந்து கொண்டே போகிறது. வீட்டிலே உறவுகள் சிதைவு, நாட்டிலே உறவுகள் சிதைவு, ஏன் எங்கு பார்த்தாலும் உலகிலே நீதி கெட்டு நல்ல உறவற்ற சூழல்களை நாம் காண்கின்றவர்களாக இருக்கின்றோம். அழைப்பை மறந்து, கீழ்ப்படியாது, இறைப்பணியை மறந்து செயல்பட்டவர்களை இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் சந்திக்கின்ற போது பிள்ளைகளே என்று பாசத்தோடு அழைத்து மாறாத அன்பை வெளிப்படுத்துகிறார். உறவை மறுபடி புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சொந்த இரட்சகராக கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட உயிருள்ள அனுபவங்கள் இன்றை தேவை என்று சொல்லி இறைவன் விரும்புகின்றவராயிருக்கிறார். நாம் நட்புறவுடன் உறவாடுகின்ற போது குடும்பங்களிலே மகிழ்ச்சியை காணலாம், சமூகத்திலே மகிழ்ச்சியை காணலாம். ஆண்டவருக்கு மகிமையான பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற நிலையில இந்த உலகிலே செயல்பட முடியும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நட்புறவுடன் உறவாடுகின்ற ஆண்டவர் உடைந்த உறவை புதுப்பிக்கிறவராகவும் இருக்கிறார். பிள்ளைகளே என்று சொல்லி பாசமாய் அழைத்த ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கின்றார், புசிக்கிறதற்கு ஏதாயில் உங்களிடத்தில் உண்டா என்று. அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற நிலையில என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதவர்களாக, என்னை விட்டு சென்று விட்டீர்களே என்று சொல்லி கோபப்படுகின்றவராக அல்ல, அவர்களுக்கு ஒரு புது உறவை வெளிப்படுத்துகின்ற உன்னத மனிதனாக அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயலாற்றுகின்றார். பிள்ளைகளே, புதிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டவருக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னபோது, நீங்கள் படகுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லி ஆலோசனை கூறுகின்றார். அந்த ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்த போது திரளான மீன்களை பிடித்தார்கள் என்பது நாம் அறிகின்ற உண்மை. அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். அருமையானவர்களே, ஆண்டவர் புது உறவை வெளிப்படுத்தி பிள்ளைகளே என்று சொல்லி வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொன்ன போது கீழ்ப்படிந்த அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. உழைத்து களைத்து உண்ண உணவின்றி கலங்கி நின்ற நேரத்தில் அவர்களுக்கு உணவு கொடுத்து நம்பிக்கையிலே உறுதியடைய செய்ய அவர்களோடு அடுத்து செயலாற்றுகின்றவராக இருக்கின்றார். அவர்களெல்லாம் கரையில வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும்
அப்பத்தையும் கண்டார்கள் என்று வசனம் 9 குறிப்பிடுகின்றது. அவர்களை அழைக்கின்றார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று. விருந்து வைக்கிறார், அப்பத்தையும் மீனையும் கொடுக்கிறார். அருமையானவர்களே, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்கின்ற ஆண்டவர் இங்கு மறவாது அவர்களுக்கு உணவளிக்கின்றவராக இருக்கின்றார். மனித மாண்பை வளர்த்து உடைந்த உறவை புதுப்பித்து விருந்தின் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற அந்தஸ்தை மறுபடியும் கொடுத்து அவர்களை ஊக்கமடைய செய்தார் என்பது ஆண்டவர் அமைத்த அந்த விருந்தின் மேன்மையான அனுபவமாக அமைகின்றது. கரிசனை உள்ள கடவுள் ஒன்றுமில்லாதிருந்த போது அவர்களுக்கு கொடுக்கிறார், அவர்களுக்கு பரிமாறுகிறார். இதுதான் ஆண்டவருடைய மேலான அனுபவம். தான் அன்பு வைத்தவர்களிடத்துல கடைசி பரியந்தம் அன்பு வைத்தார் என்று சொன்ன வசனத்தின் அடிப்படையில் இங்கு சீடர்களோடு உறவை புதுப்பித்து அன்பின் அனுபவத்தை வெளிப்படுத்துவதை நாம் காண்கின்றவர்களாக இருக்கின்றோம். இன்று உலகை எடுத்துக்கொண்டால் அனுபவி ராஜா அனுபவி என்று சொல்லி இஷ்டம் போல் வாழுகின்ற மக்கள் உண்டு. ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடையவர்களோடு இருந்து அவர்களுக்கு தேவைக்கேற்ப பயந்து கொடுத்து தன்னுடைய உறவை உன்னதமாய் வெளிப்படுத்தினார் என்று நாம் காண்கின்றோம். இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில விருந்தோம்பலுக்கு அழைக்கின்ற ஆண்டவர் அவருடைய செல்ல பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற நிச்சயத்தோடு கர்த்தருக்கு மகிமையானவர்களாக வாழ்வை நடத்த நம்மை அர்ப்பணிக்கத்தக்கதாக கடவுள் அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஒரு நாளில அவருடைய கல்யாண விருந்திலே பங்கு பெறத்தக்கதாக அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாமெல்லாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது வசனம் நம்மை தருகின்ற உன்னதமான அனுபவம். அந்த விருந்திலே பங்கேற்க நம்மை தகுதிப்படுத்துகின்றோமா? அன்று பின்வாங்கி போன, மறந்து போன, ஆண்டவரே கீழ்ப்படியாதிருந்த அந்த சீடர்களை மறுபடியும் அழைத்து அழைப்பிலே உறுதியடைய செய்தவர், அவர்களை ஊக்கப்படுத்தினவர், மறுபடியும் அதிகாரத்தோடு ஆண்டவருக்கு சாட்சிகளாக செயல்பட ஆயத்தப்படுத்தினார் என்று நாம் காண்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமையை சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார். மத்தேயு 25:35 வசனத்தில், பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று சொல்லி அந்த நிலையில விருந்தோம்பலுக்கு சான்றாளர்களாக இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க கடவுள் அழைக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய பிராந்தியத்தில் ஆண்டவருடைய பணிவுடைகளை செய்த அருட்பணியாளர் ஜேம்ஸ் எம்லின் என்பவருடைய வாழ்க்கை விருந்தோம்பலுக்கு சார்ந்து வருகின்ற ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. அவர் நம்முடைய பகுதியில் மேல்நாட்டு மிஷனரியாக வந்து பணிகளை செய்த காலத்தில் நம்முடைய கேரள எல்லையில் இருக்கின்ற பாறச்சாலை என்று சொல்லுகின்ற இடத்தில் இனத்தின் பெயரால் மனித உறவுகள் சிதைந்து பல்வேறு விதமான தேவையற்ற காரியங்கள் எல்லாம் நடைபெற்றதாம். அப்போது இந்த
தன்னுடைய இல்லத்திலே அழைத்து ஐக்கிய விருந்தை ஏற்படுத்தி எல்லோரும் நாம் சகோதரர்கள், இறைவனுடைய பிள்ளைகள், நமக்குள்ளாக ஏன் இந்த வித்தியாசம், அவருடைய பிள்ளைகளாக சாட்சியாக வாழலாமே என்று சொல்லி மனித உறவை ஏற்படுத்தினார் என்பது திருச்சபை வரலாறு சொல்லுகின்ற உண்மை. இந்த நாளில ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற நாம் விருந்தோம்பலுக்கு அழைப்பை தருகின்ற கிறிஸ்துவின் உண்மை உள்ள சாட்சிகளாக எல்லா நிலையிலும் செயல்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுக்கின்ற போது இறைவனுக்கு மைமையான பிள்ளைகளாக வாழுகின்ற சிலாக்கியத்தை கர்த்தர் நம்மை தருவார். அவர் விரும்புகின்ற காரியங்களை நாம் செய்து நிறைவேற்றி அவருக்கு மைமையானவர்களாக வாழ கர்த்தர் எல்லா நிலையிலும் நம்மை தகுதிப்படுத்தி வழிநடத்தி சாட்சிகளாக நிலைநிறுத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆராதனையின் நிறைவு பாடலாக கீர்த்தனைகளில் 405வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 405, தாசரே இத்தரணியை. கீர்த்தனை 405. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். புரித்தாயே சுபாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசீதனன் மைகள் நிறைந்து தம்மை மறந்து
இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவோ கஷ்டத்துக்கு நிஷ்டூரத்துக்கு படுகுழிக்கு விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம் செய்வோம். எப்பொழுதும் எங்கள் ஜெபத்தை கேட்கின்றவராய் எங்களோடு செயலாற்றி வருகின்ற நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கின்ற எங்கள் வாழ்க்கையில நீர் சர்வ வல்லவராய் செயலாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரால் ஆற்றல் படுத்தப்பட்ட பிள்ளைகளாய் எங்களோடு உறவை புதுப்பிக்கின்றவராய், எங்களுக்கு உணவளிக்கின்றவராய், விருந்தளிக்கின்றவராய் நீர் இருக்கின்றபடினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அன்று பின்மாற்றமடைந்த சீடர்களை மறுபடியும் சந்தித்து தேடி சென்று பிள்ளைகளே என்று அழைத்து ஆதரித்தீர் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் இந்த நாட்களில எங்களோடும் கூட இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் முழுமையுமாய் நம்புகின்றோம். பின்மாற்றமடைந்த சூழ்நிலைகள் காணப்படுமே என்று சொன்னால் அதிலிருந்து எங்களை ஆண்டவர் சீர்படுத்துவீராக. நாங்கள் உம்மை உறுதியாக பற்றி நிற்கவும் உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஆண்டவர் அருளுகின்ற ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். உம்முடைய ஆலோசனைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்த போது நிறைந்த நன்மைகளை சொந்தமாக்கினார்கள் ஆண்டவரே. அதே ஆண்டவர் இந்த நாட்களிலே எங்களுடைய தேவைகளிலும் நிறைவை தந்து ஆசீர்வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த ஆராதனையிலே பங்கேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரால் சந்திக்கப்பட்டவர்களாய் அவர் எங்களுக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமையாய் வாழுகிறோம் என்று சொல்லுகின்ற உறுதியை சுதந்திரிக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். இப்பொழுது முடக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வெகு சீக்கிரத்தில் நாங்கள் முன்போன்று எல்லா நன்மைகளையும் சொந்தமாக்கத்தக்கதாக கர்த்தர் அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய தேவ தூதர்களுடைய பாதுகாவலை கட்டளையிட்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாளை சந்திக்கிறவர்கள், திருமண நாளை சந்திக்கின்ற பிள்ளைகள் ஆசீர்வாதமான நாட்களை தொடரத்தக்கதான கிருபைகளை தாரும். சபையாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வைக்கின்ற போது கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தினார், எங்களை உயர்த்தினார் என்று சொல்லுகிற நிச்சயத்தை வாழ்விலே சுதந்திரிய கிருபை தாரும். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே நற்காரியங்களை செய்ய நீர் எங்களை பயன்படுத்தினீர். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர் விரும்புகின்ற நற்காரியங்களை செய்து நிறைவேற்றி கர்த்தர் புகழ்ச்சியாக வாழ எங்களை நீர் தகுதிப்படுத்தவும், இந்த சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற சந்தோஷத்தோடு அனைத்து மக்களோடு இணைந்து வாழுகின்ற அனுபவத்தை தந்தரல வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆசீர்வைத்து நடத்தும் நல்ல கர்த்தாவே. தேவன் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதனாம். மீட்க
பட்ட யாவராலும் ஏக தேவரீருக்கே ஆரவார மாயண்டைக்கோ ஸ்தோத்திரமுண்டாகவே. ஆசீர்வாதம் எல்லா புத்தியும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலை கொண்டிருக்கும்படி உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே தங்கி நிலைத்திருக்க கடவுது. ஆமென்.